எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கிறீங்களா? இன்னைக்கு குடும்பமாய் ஊழியம் செய்யற பிள்ளைகள், தலைமுறையாய் கர்த்தருடைய உன்னத வேலையை செய்யற பிள்ளைகள் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். உங்களுக்கான வார்த்தை இது. ஏன்னா இன்னைக்கு குடும்பமா தேவனுடைய வேலையை செய்யற பிள்ளைகளுக்குள்ள பிசாசு உங்களையே அறியாம ஒரு பெருமையை கொடுத்துருவான். அது எப்படிப்பட்ட பெருமை அப்படின்னா, இன்னைக்கு நாங்க தலைமுறையா கிறிஸ்தவர்கள் பாஸ்டர், தலைமுறையா நாங்க தேவனுடைய வேலையை செய்யறோம் பாஸ்டர், தலைமுறையா எங்க அப்பா ப்ராபசி, இல்லாட்டி எங்க அப்பா அப்போஸ்தலர், இல்லாட்டி எங்க அப்பா ஏதோ ஒரு அழைப்பு, இன்னைக்கு 5 விதமான அழைப்புல ஏதோ ஒரு அழைப்பு. இன்னைக்கு அந்த வழியில நாங்க எத்தனை ஜெனரேஷனா ஊழியம் செய்யறோம் தெரியுமா பாஸ்டர்? எங்க சர்ச்சில் எத்தனை ஆயிரம் மக்கள் இருக்கிறாங்க தெரியுமா? இதெல்லாம் தேவனை துக்கப்படுத்துற பெருமை. ஒரு உண்மை உள்ள ஊழியனுக்கு தாழ்மை தான் வருமே ஒழிய, உண்மையாய் கர்த்தருடைய வேலையை செய்கிற ஒரு தேவ மனுஷனுக்கு பயபக்தி நடுக்கம் தான் வருமே ஒழிய பெருமை வருது. அதை குறிச்சுதான வைராக்கியம் வருதுன்னா நீங்க தேவனை விட்டு எங்கேயோ நிக்கிறீங்க. உங்களை பிசாசு தான் ஆளுகை செய்யறான். ஏன்னா நல்லா கவனிங்க, 1 சாமுவேலுக்கு எழுதின புஸ்தகம் 4வது அதிகாரம் 15வது வசனத்தை படிங்கம்மா. ஏலி 98 வயது உள்ளவனாய் இருந்தான். அவன் பார்க்க கூடாதபடிக்கு அவன் கண்கள் மங்கலாய் இருந்தது. நல்லா கவனிங்க, ஏலி 98 வயது உள்ளவனாய் இருந்தான். இன்னைக்கு 98 வயதுனா நல்லா கவனிங்க, இந்த ஏலி ஆசாரிய ஊழியத்துக்குள்ள வரும்பொழுது 30 வயசு வேணும். ஏன்னா நீங்க என்னாகமத்துக்கு எழுதின புஸ்தகம் 4வது அதிகாரம் 3வது வசனத்தை படிச்சீங்கன்னா, ஒரு ஆசாரிய ஊழியம் செய்யறதுக்கு வயது தகுதி 30 வயசு. இப்ப இந்த ஏலி 98 வயசு. இப்ப 2 ஜெனரேஷனை உருவாக்கி இருக்க வேண்டியவர். அப்படின்னா தன்னுடைய பிள்ளைகளை கர்த்தருடைய பார்வையில நல்லாய் நடத்தி இருந்தால் அவர்கள் மூலமாய் கர்த்தர் பெரிய சந்ததியை எழுப்பி இருக்கணும். ஆனா ஏலி அதை செய்யல. இன்னைக்கு பாருங்க, இந்த 98 வயசுல அவன் பார்க்க கூடாதபடிக்கு அவன் கண்கள் பாருங்க மங்களா இருந்தது. ஆவிக்குரிய கண் இருள் அடைந்துருச்சு. ஏன் தெரியுமா? எடுத்து வாசிங்க, 1 சாமுவேலுக்கு எழுதின புஸ்தகம் 3வது அதிகாரம். நல்லா கவனிங்க, 11-12 படிங்கம்மா. கர்த்தர் சாமுவேலை நோக்கி இதோ நான் இஸ்ரவேலின் ஒரு காரியத்தை செய்வேன். அதை கேட்கிற ஒவ்வொருவனுடைய 2 காதுகளிலும் அது தொனித்துக் கொண்டிருக்கும். நான் ஏலியின் குடும்பத்துக்கு விரோதமாக சொன்ன யாவையும் அவன் மேல் அந்நாளில் வர பண்ணுவேன். அதை தொடங்கவும் அதை முடிக்கவும் போகிறேன். நல்லா கவனிங்க, இங்க சாமுவேல்கிட்ட கர்த்தர் பேசுறாரு. ஏன் ஏலிட்ட பேசல? ஏலிதான் தலைமுறை ஆசாரிய பட்டத்துக்குரியவர்கள், தகுதியானவர்கள். நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. ஏற்கனவே அவர் ஆசாரிய போஸ்ட்ல இருக்கிறார் ஏலி. இன்னைக்கு அனுபவம் இருக்கு, இன்னைக்கு அடையாளம் இருக்கு. அந்த ஆசரிப்பு கூடாரத்துல எத்தனை பலிகளை கர்த்தருக்கு நிறைவேற்றி இருப்பார். நீங்க யோசிச்சு பாருங்க, 98 வயசுனா எவ்வளவு பெரிய நபர்களுக்கு அவர் செய்திருப்பார். எவ்வளவு பெரிய பாருங்க, அந்த இஸ்ரவேல் ஜனங்கள மிகப்பெரிய பலிகள் எல்லாம் இவர் தான் செலுத்தி இருப்பார். இன்னைக்கு அதே போலதான் இன்னைக்கு நிறைய தலைமுறை ஊழியம் செய்து வருகிற தேவனுடைய பிள்ளைகள்கிட்ட அடையாளம் இருக்கு. பெரிய பெரிய காரியத்தை அவர்கள் செய்திருக்கிறார்கள், அற்புத அடையாளங்கள் செய்திருக்கிறார்கள், அதிசயங்கள் செய்திருக்கிறார்கள். இந்த தலைமுறையா ஊழியம் செய்து வர்றவங்களுடைய சில மெசேஜ்கள் நான் பார்க்கும் பொழுது பெருமை பேசுறதுக்கு அவங்களுக்கு அளவே கிடையாது. அவ்வளவு பெருமைகள் வாயில வரும். பிசாசு தந்திரமா எடுத்து பயன்படுத்துவான், நாக்க தந்திரமா எடுத்து பயன்படுத்துவான். அவங்க அறியாம அவங்க செய்வாங்க. இன்னைக்கு ஏலிட்டே அதுதான். இன்னைக்கு ஏன்னா 98 வயசு, அவருக்கு எவ்வளவோ பேர் புத்தி சொன்னா கூட அவர் கேட்கல. ஏன்னா அந்த அளவுக்கு நல்லா கவனிங்க, கண்கள் எப்படின்னா மங்கள் அடைஞ்சிருச்சு, இருள் அடைஞ்சிருச்சு. அதான் நான் சொல்லுவேன், நீங்க தேவன் பேசுற தொடர்பு இருக்கிற இடத்துல இருந்தா தான் அவருடைய சத்தத்தை கேட்க முடியும். ஆனா சாமுவேல் எல்லாராலையும் புறக்கணிக்கப்பட்டவன், தாய் மலடியா இருந்தவள். ஆனா கர்த்தருக்கு அவன் பயபக்தியா இருந்ததால் கர்த்தர் அவர் பேசுற சத்தத்தை சாமுவேல் கேட்க முடிஞ்சது. இன்னைக்கு அடையாளம் இருக்கு, அனுபவம் இருக்கு. பாருங்க, இன்னைக்கு நீங்க எல்லாத்துலயும் தேர்ச்சி பெற்றவர்கள். ஆனால் தேவன் பேசுறதுக்கான இடத்துல நீங்க இருக்கிறீங்களா? இன்னைக்கு நிறைய சபைகள், ஆவிக்குரிய திருச்சபைகள், இன்னைக்கு ஜனக்கூட்டத்துல திரளான சபைகள் இன்னைக்கு கர்த்தருடைய சத்தத்தை விட்டு விலகி இருக்கு. இது கடைசி காலம். ஏன்னா சாமுவேல் தீர்க்கதரிசி, நல்லா கவனிச்சு கொள்ளுங்க, சாமுவேலுக்குள்ள இருந்த பயபக்தி அவருடைய குமாரருக்குள்ள இருந்துச்சானா இல்ல. எடுத்து வாசிங்க, 1 சாமுவேலுக்கு எழுதின புஸ்தகம் 8வது அதிகாரம் பாருங்க, 3வது வசனத்தை படிங்க. ஆனாலும் அவனுடைய குமாரர், யாருடைய குமாரர்? சாமுவேலுடைய குமாரர் அவன் வழிகளில் நடவாமல் பொருளாசைக்கு சாய்ந்து பரிதானம் வாங்கி நியாயத்தை புரட்டினார்கள். இன்னைக்கு நிறைய இடத்தை நான் பார்க்கும் பொழுது இன்னைக்கு நிறைய ஆவிக்குரிய திருச்சபைக்குள்ள பிசாசு சீக்கிரமா ஏன் வர்றான் அப்படின்னா, இந்த அடையாளம் அனுபவத்துல உங்க பெருமை பாராட்டு வரையும் பிசாசு அவங்களை விட்டு வெளியில போக மாட்டான். தற்பெருமையை விட்டு இருக்கு வரை அவங்க போக மாட்டான். ஏன் தெரியுமா? நல்லா கவனிங்க, அந்த இடத்துக்குள்ள நான் உள்ள போய் பார்க்கும் பொழுது இன்னைக்கு 10,000 பேர் 20,000 பேர் ஒரு தப்பு செய்தா கூட, அந்த தலைமுறையா ஊழியம் செய்து வர்றவங்க ஒரு தப்பு செய்தா கூட, ஒரு தேவனுடைய தாசர்களை கர்த்தர் அனுப்புனா கூட உடனே அவங்க ஏற்றுக்கொள்றதுக்கு அவங்க சொல்லுவாங்க, இவங்க சொல்லி நான் கேட்கணுமா? இவங்கள்ட்ட என்ன இருக்கு? நாங்கெல்லாம் யார் தெரியுமா? தலைமுறை ஜெனரேஷன். அதனாலே கர்த்தர் அவங்களை விட்டு விலகிறார். இன்னைக்கு ஏலியினுடைய முடிவு என்ன தெரியுமா?
ஒரே நாள்ல 4 பேர் மரிக்கிறாங்க. சாமுவேல் தீர்க்கதரிசி பெயர் சபா மட்டும் விளங்கிச்சு, தான் முதல் பெயர் சபா மட்டும். ஆனா பிள்ளைகள் அவனுடைய வழியில நடக்கல. அதால இந்த தலைமுறையாய் ஊழியம் செய்து வர்ற நீங்க கர்த்தருக்கு பயப்படுங்க, கர்த்தருக்கு கீழ்ப்படிங்க. அது யாரா இருக்கட்டும், எப்பேற்பட்ட நீங்க பெரிய ஊழியக்காரங்களா கூட இருக்கட்டும், பல லட்சங்களுக்கு முன்னாடி கூட நிக்கட்டும். பல லட்சங்களுக்கு முன்னாடி நிக்கிறது பெருசல்ல. தேவ சமூகத்துல மோசையை போட பயந்து நடுங்கிறதா முக்கியம். யோசுவாவை போல தாழ விழுகிறது. யோசுவாவுக்கு கர்த்தர் சொல்றாரு, நீ உயிரோட இருக்க வரை யாரும் உன்னை எதிர்க்கிறது இல்ல. அதை விட தீர்க்க தரிசனமா? அதை விட கர்த்தருடைய வார்த்தையா? மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன். ஆனா கர்த்தருடைய சமூகத்துல பயந்து நடுங்கிறான் பாருங்க. கர்த்தருக்கு முன்னாடி தன்னை பாருங்க தாழ விழுந்து ஜனங்களை பயபக்தியா நடத்துறான் பாருங்க. மோசையும் ஆரோனும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்னாடி தாழ விழுகிறாங்க பாருங்க. அப்படிப்பட்ட விழுகிற அடையாளத்தை தான் கர்த்தர் உங்கள்கிட்டையும் என்னட்டையும் கேட்க விரும்புறாரு. அனுபவத்தை அல்ல, அடையாள பட்டத்தை அல்ல. பிஷப் பட்டம், இன்னைக்கு ரெவரண்ட் பட்டம், இன்னைக்கு டாக்டர் பட்டம், அதெல்லாம் தூக்கி போடுமா? அது கர்த்தருடைய சமூகத்துக்கு ஈடாகாது. அதெல்லாம் குப்பை எரிஞ்சிரும். நீ தேவ சமூகத்துல அற வீட்டுக்குள்ள காத்திருந்து அழுது ஒவ்வொரு நாளும் தேவ சத்தத்தை வாங்கி கொண்டு சபையில பிரசங்கிக்கிற பாத்தியா, அதுதான் உனக்கும் உன்னுடைய ஆத்துமாக்களுக்கும் அடையாளம் பரலோகம் போறதுக்கு. இன்னைக்கு நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. 98 வயசு அனுபவத்துல அவர் தேர்னவர். ஆனா ஒரே இடத்துலதான் இருக்கிறாரு. சாமுவேலோட பேசின வார்த்தையை ஏலி கேட்க முடியலம்மா. ஒரே ஆசரிப்பு கூடாரத்துலதான். ஆனா சாமுவேல் வெளியில இருக்கிறாரு, இவர் கிட்ட இருக்கிறாரு. கர்த்தர் அவருக்கு விலகி இருக்கிறார். ஏன்னா அவர்களுடைய குமாரர்கள் ஆலயத்துல துணிகரமான பாவம். இன்னைக்கு தலைமுறை ஊழியத்தை செய்துட்டு வர்ற பாருங்க, அந்த சந்ததி யாரா பார்த்தாலும் தயவு செய்து கர்த்தர்ட்ட முழங்கால் போட்டு மன்னிப்பு கேட்டு உள்ள வந்துரு. ஏன்னா காலம் கடைசி காலம். இன்னும் உன்னுடைய இச்சைகள், உன்னுடைய பாவங்கள், உன்னுடைய அக்கிரமங்களை சபைக்குள்ள நடத்திட்டு இருந்தனா ஒரு நாள் வரும், உன்னுடைய சந்ததி பூமியில சொல்றது கூட யாரும் இருக்க மாட்டாங்க. ஏலியில பாருங்க, கட்டத்துல ஏலிக்கு பேரப்புள்ள பிறக்குது. இகபோத்துன்னு ஒருத்தர் பிறக்கிறாருங்க. அவருக்கு சொல்றதுக்கு அங்க யாருமே கிடையாது. ஆனா மத்த ஜனங்கள் என்ன சொல்லியிருப்பாங்க தெரியுமா? இவங்க பாருங்க, தாத்தா செய்த பாவம் எங்க வந்துருச்சு, இன்னைக்கு புள்ளை இன்னைக்கு அனாதையா விடப்பட்டாரு. 2 யுத்தத்துல 2 பாருங்க பிள்ளைகள் மறிக்கிறாங்க, மருமகள் பறிக்கிறாங்க. ஏலி உட்கார்ந்து விழுந்து கழுத்து முடிஞ்சு சாகுறாரு. நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. இன்னைக்கு தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியல, இனி வர்ற நாட்கள் பொல்லாத காலம். உங்க சந்ததியில அடையாளமே இல்லாம போக பண்ணிடுவாரு. என் கர்த்தருக்கு முன்னாடி பயந்து நடுங்கிற பயபக்தி உள்ளவனைத்தான் கர்த்தர் தமக்காக பேரு பிரிச்சாரு. அதால அனுபவத்தை தூக்கி போடுங்க, அடையாளத்தை தூக்கி போடுங்க. என் கர்த்தருடைய சித்தத்தை செய்ய, பிதாவின் சித்தத்தை செய்ய ஒவ்வொரு நாளும் அந்த சுவிசேஷ பாரம், ஆத்துமாக்கள் அழிஞ்சு போற பாரம், அது போல தேவனுக்காக வைராக்கியமா நிற்கிற பாரம். அம்மா, உனக்கு ஒரு வேளை உலகத்துல எதுவும் இல்லாம இருக்கலாம், நீ தேவனோட இருக்கிற அப்படின்னா நீதான் இந்த உலகத்துல டாப்பு. ஒரு நாள் வரும், உன்னை குத்தினவர்களை நோக்கி பார்ப்பாங்க, உன்னை அவமானப்படுத்தினவங்களை நோக்கி பார்ப்பாங்க, உண்மையிலே இவன் தேவனுடைய பிள்ளைதான் அப்படின்னு. அதால அடையாளம் அனுபவம் அல்ல பரலோகத்துக்கு கொண்டு போறது. தேவன் விலை மதிப்பில்லாம கொடுத்த அந்த அபிஷேகமும் அந்த விசேஷித்த வரங்களும் கிருபைகளை காத்து தேவனுக்கு பயபக்தியா நடவுங்க. பரிசுத்த சந்ததியை எழுப்புங்க. உங்க தாய் தகப்பன் உண்மையா ஊழியர் செய்யாட்டி கூட நீங்க தேவனுக்காக உண்மையா ஊழியர் செய்து காட்டுங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்வார். God bless you.